இன்றைய பேசுபொருளாக இருப்பது துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு பற்றிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த துறைமுக நகரம் கொண்டு வரப்பட்டது. எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த துறைமுக அபிவிருத்தி நகரம் என்பது ஒரு துபாயை போல அல்லது சிங்கப்பூர், கொங்கங் போன்று நிகரான ஒரு பொருளாதார அபிவிருத்தி மையமாக அமைந்து இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தி விடலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரே கூரைக்குள் பல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அந்த பொருளாதார மையம் உருவாக்கப்பட்டதாக பேசப்பட்டது. அதன் இன்றைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அதனை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு என்ன வேலைகள் செய்ய வேண்டும், என்ன அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், என்ன தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இந்த உயர் தொழில்நுட்பம் என்பது அல்லது உயர் தொழில்நுட்பம், நிதி தொழில்நுட்பம் அல்லது உலகத்தை கவருகின்ற ஒரு வணிக மையமாக இது அமையும் என்றெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி ஒரு விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் கடலுக்குள் ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தின் மூலமாக இலங்கையின் பொருளாதாரத்தையும் வளர்த்தெடுக்க முடியும் என்றெல்லாம் பேசப்பட்டது, பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இலங்கை ஒரு வங்குரோத்து நிலையிலிருந்து தற்போது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. இந்த வளர்ச்சிக்கு இந்த போர்ட் சிட்டி அல்லது துறைமுக நகரம் எந்த அளவுக்கு எங்களுக்கு பங்கு தந்திருக்கின்றது அல்லது நாங்கள் எதிர்பார்த்த பங்கை செய்திருக்கின்றதா? இன்னொரு பக்கத்தில் விமர்சிக்கின்ற போது எங்களுடைய நாட்டின் இறமை ஒரு பகுதி இழக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தும் இருக்கின்றது. அதாவது நாட்டின் இறமை இந்த போர்ட் சிட்டி உருவாக்கத்தின் மூலமாக இன்னொரு நாட்டின் கைக்குள் சென்று இருக்கின்றது என்ற விமர்சனமும் இருக்கத்தான் செய்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் பல்வேறுபட்ட கடந்த ஆட்சி காலத்தின் போது அம்பாந்தோட்டை துறைமுகம், அதே போன்றுதான் மத்தள விமான நிலையம், அதே போன்று இந்த போர்ட் சிட்டி என்ற கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை உருவாக்கப்பட்டது பல பில்லியன் ரூபாய் செலவுகளில் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த செலவுக்கு ஏற்ற விதத்தில் எங்களுக்கு நாட்டுக்கு எந்த பங்களிப்பை இவை செய்திருக்கின்றன அல்லது ஒரு பெயரை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஒருவருடைய பெயரை சொல்வதற்காக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றது. ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் எமது நாட்டில் இந்த போர்ட் சிட்டி என்ற அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டமைப்பை உயர் தொழில்நுட்ப கட்டமைப்பாக, நிதி தொழில்நுட்பம் உள்ளதாக அல்லது நாங்கள் சிங்கப்பூரை பார்த்து பெருமைப்படுகின்றோம். ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் 1977 ஆண்டு காலத்திலே சொல்லியிருந்தார், இலங்கையை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும், நாட்டின் நிலைமையை பொறுத்தமட்டில். ஆகவே நாங்கள் சொல்வது என்னவென்றால், இனியும் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் ஒரு கோட்பாட்டு ரீதியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் செயல்பாட்டு ரீதியாக இதனை அபிவிருத்தி செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த அபிவிருத்தியில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய விதத்திலும் நாட்டின் அபிவிருத்தி உயர்ந்து செல்லக்கூடிய விதத்திலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தலைப்புக்கு அப்பால் தற்போது இருக்கின்ற ஒரு பேசுபொருளான விடயங்களை சொல்ல வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது, மின்வெட்டு ஏற்படும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றது, உரங்கள் பதுக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது, நாசினிகள் பதுக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. அதாவது பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தையில் கூடுதலான விலைகளுக்கு விற்பதற்காக நான் காலமே நியூஸை பார்த்த போது எனக்கு தெரிந்தது. அந்த செய்தியில் இப்போது இந்த எரிபொருள் திராவகங்களை எடுத்துக்கொண்டு இப்போது பதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதுக்கல் என்பது உண்மையில் மக்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. எனவே இப்படி செய்கின்றவர்கள் உண்மையில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதனை செய்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதே போன்றுதான்
இந்த உரம் பதுக்கின்ற செயல்பாடு நடைபெறுகிறது. இனி விவசாயிகள் அந்த நாசினிகளுக்காக உரத்திற்காக மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த பதுக்கல் செய்யாமல் அவற்றை நியாயமான விலைக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். எரிபொருள் மட்டுமல்ல, உரம் நாசினிகள் கூட பதுக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இதற்கு எதிராக இந்த அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு விவசாயிகளை காப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விடயம் வருகின்ற போது எங்களுடைய மக்கள் மத்தியில் இருந்து கோரப்படுகின்ற விடயங்கள், இந்த டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர் என்ற விடயம் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் நான் இதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். அதன்போது சொன்னார், இந்த மார்ச் மாதம் இந்த மாதத்துக்குள் இறுதியாக இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களுடைய நியமனம், நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஓயல் இல்லாதவர்கள், ஓயல் பாஸ் பண்ணாதவர்களுக்கு அந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஓயலில் சித்தி அடைந்தவர்களுக்கான அந்த நியமனத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக ஒரு விடயம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவ அமைப்பின் தலைவர் இன்று நான் நினைக்கிறேன் டிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் என்பது செயற்பாடுகள் என்பது உண்மையில் மீண்டும் மாணவர்கள் மத்தியில், வடக்கு மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஒரு பயமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே தயவு செய்து மாணவர்களுடைய செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த குறைபாடுகளுக்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை, அந்த காரணங்களை அகற்றி விடுவதன் மூலமாக இதனை திருத்திக் கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இன்று அந்த மாணவர்கள் எடுத்து மிகவும் தங்களுக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை பெரிதுபடுத்தி மீண்டும் ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகாமல் ஒரு முற்போக்கான சிந்தனையில் அவர்களுக்குரிய காரணங்களை கண்டு அவற்றை அகற்றுவதன் மூலமாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக எமது நாட்டுக்கு உதவாத சட்டங்கள் என்று அல்லது சர்வதேச ரீதியான மனித உரிமை அமைப்புகள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது, அதே போன்றுதான் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது எமது மக்களுக்கு எதிரான சட்டங்களாக மாறும் என்று அந்த காலத்தில் கூறப்பட்டது. இப்போது நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது ஒரு வகையில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பத்திரிகை ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம். இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி மிகவும் கடுமையான வாதங்களை முன்வைத்தது. இப்போது அந்த சட்டம் இப்போது ஊடகவியலாளர்களை அல்லது மற்றவர்களை தாக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே சாதகமான சட்டங்களை கொண்டு வந்து இது ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக நாடு, மனித உரிமைகளை பேணுகின்ற நாடு என்கின்ற அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே இறுதியாக சொல்லுகின்றது, இந்த போர்ட் சிட்டி என்ற விடயத்தில் கிடைக்க வேண்டிய அந்த வருவாய்கள், மக்களுக்கு அடைய வேண்டிய நன்மைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கும் மக்கள் அதன் மூலமாக ஒரு நேர்கணியமான மனப்பாங்கை உருவாக்கிக் கொள்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.